ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோஸில் நம்ம காணும்போது பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸோடைய நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்குதுங்க. இந்த சிக்கல்னால இதில் முதலீடு செஞ்ச, அதாவது இதில் மெம்பராக இருக்கக்கூடிய பல நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் இனி பணம் வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் மறவாமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்கள் அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மைவி3 ஆட்ஸ், ஓகேங்களா? இதை பற்றி தான் இந்த ஒரு வாரமாகவே இணையத்தில் வந்து ரொம்ப வைரலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து அந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 99% வந்து பார்த்தீங்கன்னா இணையவாசிகளாகட்டும், பொதுமக்களாகட்டும், அல்லது சட்டம் அறிந்த அறிஞர்களாக இருக்கட்டும், அந்த நிறுவனத்துக்கு எதிர்ப்பாக தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு MLM கம்பெனியோட செயல்படுது அப்படின்னு சொல்லி பாமக நிர்வாகி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்து மேலே வந்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. அந்த வழக்கு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைபர் குற்றப்பிரிவு துறையில் இருந்த ஒரு பதிவு, எஃப்ஐஆர் பதிவு வந்து பண்ணிட்டாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரளயமாக அந்த கம்பெனிக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிச்சு பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து அவர் வந்து எதிர்கொள்றதுக்காக அதோடைய எம்டி, அதாவது எம்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பினாமி தான், அப்படி தான் வந்து இணையவாசிகள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த நிறுவனத்துடைய உண்மையான ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருவர், அவர் பேர் குருஜி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு பட்ட நேம்லாம் அழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு, இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்துடைய மெயின் ஓனராக வந்து பதிவு பண்ணி செயல்பட்டு இருக்கிறாரு. இவரே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு V3 ஆன்லைன் டிவி அப்படின்னு சொல்லி இதே போல் வந்து MLM கம்பெனியை மாரியே ரன் பண்ணி அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மோசடி செஞ்சுட்டு அந்த கம்பெனி வந்து திவால் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த கம்பெனியோடைய ஓனரே தான் வந்து இதுக்கும் ஓனரு. இது போல் ஒரு 3 பேர் சேர்ந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள எம்டியை வந்து ஒரு ஒரு பகடகாயாக அப்படி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து ஒரு சிலர் நீங்கள் நினச்சிட்டும் இருக்கலாம். ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. காரணம் என்னென்னா இவரே தான் அதே V3 ஆன்லைன் டிவிலையும் ஒரு எம்ப்ளாயாக வந்து செயல்பட்டுருக்காரு. எம்ப்ளாயி மாரி அதில் காமிச்சிக்கிட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு ஒரு பார்ட்னராக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முன்ன தள்ளி அவரை வந்து ஒருங்கிணைஞ்சு இந்த கம்பெனி வந்து செயல்பட்டு இருக்குது. ஆனால் இவருடைய பேச்சு திறனுக்கு வந்து உண்மையிலே வந்து நம்ம தலை வணங்கி தான் ஆகணும். ஏன்னா செம்மையாக வந்து மைண்ட் வாஷ் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு வந்து அவருடைய பேச்சுக்கு வந்து நம்ம சல்யூட் பண்ணி ஆகணும். இதை வந்து கரெக்டான ஒரு தொழிலில் அவர் வந்து அவருடைய பேச்சு திறனை வந்து வெளிப்படுத்தியிருந்தாலும் இதே போல் வளர்ச்சிகளை வந்து இந்தியா முழுசுமே கொண்டு போயிருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இது வந்து இடம்பெற்றிருந்தது. அது பிறகு 1 by 1 இப்போ வந்து கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா இது போல் மெம்பர்ஸும் அதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ தான் வந்து தெரிய ஆரம்பிச்சு. அதே போல் இந்த பிரச்சனைகள் வந்து எழும்புறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாகவே கருதப்பட்டது அந்த பாமக நிர்வாகியான ஒரு நண்பர் வந்து போட்ட வழக்கு தான். அந்த போட்ட வழக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ உள்ள இந்த பினாமின்னு சொல்லக்கூடிய மைவி3 ஆட்ஸோடைய எம்டியை வந்து அழைச்சி வந்து குற்றப்பிரிவு வந்து, அதாவது சைபர் குற்றப்பிரிவு வந்து விசாரணை செஞ்சுருக்கிறாங்க. இவரும் பார்த்திங்கன்னா இவர் தரப்புடைய நியாயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சொல்லிவிட்டு அதை வந்து அப்படியே ப்ரெஸ் மீட்டிங்க்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. பல மீடியாக்களுடைய ஒரு கட்டமைப்பில் வந்து அவர் பேசியிருந்தார். அவர் பேசினதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் செய்தியாளர்கள் மற்றும் அவர் சொல்கிறத வந்து கேட்டு அதை அப்படியே வந்து வீடியோ வந்து பதிவுபடுத்தினாங்க. ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைரலாக ஆரம்பிச்சிச்சு. காரணம் அவர் சொல்கிறது வந்து அப்படியே நம்ம நம்பக்கூடிய தன்மையாக தான் அது செயல்பட்டுச்சு. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கோவை குற்றப்பிரிவு ஆணையருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாங்கள் புலன் விசாரணை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. MLM கம்பெனி அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து செயல்பட்டு இருந்தாலும், பணம் தந்துட்டு இருந்தாலும் இனி தருவாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விக்குறி வந்து இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் புலன் விசாரணை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை அந்த நிறுவனத்துக்கு வந்து எதிர்ப்பாக வந்து எங்களுக்கு விசாரணையில் வந்து வருதுன்னா உடனடியாக அந்த நிறுவனத்தை வந்து நாங்கள் முடக்கிடுவோங்க, எங்களுடைய வங்கி கணக்கு முடக்கிடுவோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ ஜாயின் பண்ண நண்பர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே வந்து நடுநடங்கிடும். காரணம் என்னென்னா இங்கே போட்ட பணத்தை இன்னும் எடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பல பேர்த்தை வந்து ஜாயின் பண்ண வச்சு அதன் மூலிமா ஏர்ன் பண்ணவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏகப்பட்ட பணம் வந்து எடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுடைய வருமானம் ஹை லெவலில் இருக்கும். அந்த வருமானம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து இந்த சார்ந்த தகவல்களை வந்து இணையத்தில் போடும்போது அதிகப்படியாக நெகட்டிவ் கமெண்ட், அதாவது நம்மளை திட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கூடின டைம் அந்த ஸ்டார்டிங் வந்து ஒரு 10,000 பேருக்கு மேலே அந்த இப்போ உள்ள நிறுவனத்துடைய பினாமி எம்டி வந்து கூட்டியிருந்தார் ஒரு ஐவிஎஸில். அப்போ அந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு கூடிய இன்கம் வந்து எங்கே போயிடும், இந்த கம்பெனி திவாலானா அப்படின்னு சொல்லி நல்லாவே பணம் வந்தவங்க தான் அங்கே வந்தது. யாருமே வந்து பணம் வரல அப்படின்னு சொல்லியோ அல்லது போட்ட பணத்தை எடுக்கணும்னு சொல்லியோ அவங்க வந்து வர கிடையாது. அங்கே வரவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பணம் பெற்றுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அவங்க பல பேர்த்தோடைய வாழ்க்கையை வந்து கெடுத்துருக்கிறாங்க இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண வச்சு. அதனால் அதுக்கான போராட்டங்கள் வந்து எதிர்கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க.
அண்ட் அதே போல் நம்ம இன்னொன்றும் புரிஞ்சுக்கணும், இதுக்கு வந்து அரசியல் பின்பலம் இருக்குமா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டவுட்டும் வந்து எழுப்பிட்டு இருக்குது. பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி ஃபுல்லாக ஆய்வு பண்ணும்போது வந்து இதில் அரசியல் பின்பலமும் இருக்கும். இல்லைனா இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வந்து திவாலாகி ஆல்ரெடி ஆன்லைன் V3 டிவி அப்படிங்கக்கூடிய ஒரு இதே மோசடி செஞ்சு அதிலேருந்து தப்பிச்சு வந்து இன்றைக்கி மறுபடியும் இன்னொரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து நிச்சயம் பேக்ரவுண்ட் சப்போர்ட் அரசியல் ரீதியாக இருக்கலாம், அல்லது ஒரு சில உயர் அதிகாரிகளுடைய பேக்ரவுண்ட் இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐயப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா பல சோசியல் மீடியா வந்து புட்டு வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? அதே போல் இது MLM கம்பெனியோடைய பிளான் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி தான் தெரியணும் இல்லை, பல மீடியாக்களில் கிளியராக பேசியிருப்பாங்க இது ஒரு பிரமேடு ஸ்கேம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அந்த அடிப்படையில் தான் வந்து இங்கே வந்து ஒரு சில பொருட்கள் விற்பனை பண்ணுறாங்க. இது ஒரு பிஸ்னஸ் கேட்டகரியில் வருது அப்படின்னாலும் அதோடைய பிஸ்னஸ் கேட்டகரியில் உள்ள ஒரு இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளுடைய ஒரிஜினல் வேல்யூ ரேட் கம்மி, ஆனால் இங்கே விற்கக்கூடிய ரேட் அதிகம். இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பொருளை வச்சு விற்கலாம். ஒரு பிராண்டட் கம்பெனியில் போய் ஒரு பொருள் வாங்குறாங்க, அதே பொருள் வந்து லோக்கல் சந்தையில் வாங்குறாங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இது வந்து வெளி சந்தையில் வந்து விற்பனை பண்ணால் யாரும் வாங்க போகிறதில்ல, குறைஞ்ச விலைக்கு கொடுத்தாலுமே வாங்க போகிறது கிடையாது. அப்படி இருக்க இன்றைக்கி வந்து கூடுதலான விலைக்கு வந்து உங்களுக்கு விற்பனை பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு ஆன்லைன் பேமெண்ட் மெத்தேடில் தான் வந்து இதை கொண்டு வராங்க. அதாவது உங்களுடைய மூளைச்சலவை செஞ்சு அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம், இது இல்லாமல் உங்களுக்கு தேவையான பொருட்களும் கொடுத்துருவோம்னு சொல்லி எங்கள் கம்பெனி வந்து லீகலாக செயல்படுற மாதிரி வந்து உங்களை வச்சு பயன்படுத்திக்கிறாங்களோ இல்லை. இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு வந்து இந்த பிளான் அந்த பிளான் OM CM PM அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வாங்குங்க, இந்த பொருள் பிடிச்சிருந்துச்சுன்னா 4 பேருக்கு சொல்லுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். உங்களுக்கு இந்த பொருள் விற்று கொடுக்கறதுக்கு என்ன கமிஷன் அதுமாரி நான் தரேன் அப்படின்னு கூட ஓப்பனாக சொல்லிட்டே கூட இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். ஏன்னா அப்படி தான் வந்து இன்றைக்கி பல கம்பெனிஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் எந்த ஒரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய நிறுவனம் ஒன்று, அது பிறகு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு முழுசுக்கும் அல்லது இந்தியா முழுசுக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பார். அங்கேருந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும். இவர் வந்து அந்த மாவட்டத்துக்கான டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரீடீலருக்கு போகும். ஓகேங்களா? ரீடீலர் தான் கஸ்டமர் கொடுப்பாங்க. இது போல் வந்து 1 by 1 அதோடைய லாபத்தை வந்து பிரித்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த நிறுவனத்துடைய MD, நான் ஸ்ட்ரெயிட்டாக நானே ஆட் ஒளிபரப்பு பண்ணுறேன், நானே பொருள் விற்கிறேன், அந்த பொருளில் வரக்கூடிய லாபத்தை வந்து உங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் திருப்பி கொடுக்குறதுங்கிறத வந்து இதிலே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். நம்மகிட்ட அதிகப்படியாக 1 லட்சம் பொருள், அதாவது பொருளுக்கு ஒரு 1 லட்சம் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா 10,000 ரூபாய் தான் அதோடைய காஸ்ட் வருது. அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய காசை பேசாமல் விலையை குறைச்சி உங்களுக்கு என்ன லாபமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் விற்பனை பண்ணிட்டு நீங்கள் ஆடு பார்த்தா கூட விளம்பரம் வாங்கிக்கிங்க, காசு கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு டெலிவிஷன்ஸ்க்கு வந்து உங்களுடைய ப்ராடக்ட் பொருட்களை வந்து விளம்பரப்படுத்துறதுக்காக எந்த ஒரு ஆக்டரையும் வைக்கிறதில்ல, எந்த ஒரு டெலிவிஷனுக்கோ எந்த ஒரு மீடியாவுக்கோ பே பண்ண போகிறதில்ல. உங்களுடைய சோசியல் மீடியாவிலேயே உங்களுடைய அப்ளிகேஷன்லேயே உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் ஷோ பண்ணுறீங்க, அந்த பொருளை வாங்குறாங்க. ஓகே, உங்களுக்கு விளம்பர காசு மிச்சமாகுது, அதே கூட உங்களுக்கு லாபமாக தெரியல, அல்லது நீங்கள் கஸ்டமருக்கு அதை ரிட்டர்ன் கூட நீங்கள் கொடுக்கலாம். உங்களுடைய கம்பெனி ப்ராடக்ட் விளம்பரப்படுத்துகிற காசை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டமருக்கே கொடுக்குறீங்க, அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் அதிக விலையான பொருட்கள் விலை வச்சு நீங்கள் விற்பனை பண்ணி அதை வந்து இன்னும் 10 பேர் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா அந்த வாங்கின பொருளை நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்டு தான் இருக்கணும். அது 10,000 ரூபா தான் அதோடைய காஸ்ட்டு. ஓகேங்களா? அதுதான் இதை நீங்கள் உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு OM அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விளம்பரம் பார்த்து ஜாயிண்ட் புதிய மெம்பர்ஸ்க்கு வருமானம் வந்து எடுத்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த கம்பெனிஸில் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் அதன் பிறகு என்ன ஆகுது, 1 டைம் தான் 50 ரூபாய் கிரெடிட் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய நம்பிக்கையை தூண்டுறதுக்காக பணம் நாங்கள் ஜென்யூனாக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து பேமெண்ட் வித்ட்ராவல் கொடுத்தா ஏன் வந்து நமக்கு வந்து பேமெண்ட் கிரெடிட் ஆகலை? ஏன்னா அதுக்கு OMலேருந்து நீங்கள் CMக்கு மாறணும். ஓகேங்களா? அப்போ வந்து என்னென்னா நீங்கள் கம்பல்சரி ஒரு பேக் வாங்கணும். அப்போ 360 ரூபாய்க்கான ஒரு பேக் வந்து ஃபேஸ் க்ரீம் பேக் வாங்குறீங்க அப்படின்னா அதில் உள்ள இன்க்ரீஸ், அதில் உள்ள பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபாய் தான் வருது. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் அது எல்லாமே வாங்கலாம். அதில் உள்ள கிராம் வாங்கினா கூட உங்களுக்கு 100 ரூபாய் தான் வருது. ஓகேங்களா? அப்போ இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், விலை அதிகமாக வச்சு ஒரு பொருளை விற்பனை பண்ணி அந்த பொருளுக்கு ஆசை நீங்கள் கொடுத்த 1 லட்சத்தை ஒரு 50,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு திருப்பி தருவாங்க. நீங்கள் அதில் 10 பேர் 20 பேர் ஜாயின் பண்ணி விட்டுருங்க, அதுலேயும் வர இன்கம் வருது, அதில் கொஞ்சம் திருப்பி தருவாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த 3 கேட்டகரியில் இருந்தீங்க அத்தனை பேர் இந்த 2 ஆண்டுகளாக என்னமோ வந்து இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து கரெக்டாக தந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பேஜ் 1, 2, 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி இந்த பேமெண்ட் வந்து போயிட்டு தான் இருக்கும். இங்கே போட்ட பணத்துக்கு மேலே இன்னும் சம்பாதிச்சிருப்பாங்க. அவங்க தான் இன்றைக்கி பறந்து ஒவ்வொரு சோசியல் மீடியாவிலும் திட்டி ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் ஏமாந்தீங்க வந்து ஒரு கமெண்ட் கூட போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா போட்டால் அந்த கமெண்ட்டில் போய் கழுவி ஊற்றுறாங்க. ஏன்னா ஒரு சோசியல் மீடியாவில் நம்ம இருந்துக்கிட்டு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் திட்டுறதை பார்த்தா நமக்கே மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. அப்போ வந்து பணம் போட்டது எடுத்தும் கூட எங்களுடைய ஆசை, ஐயோ இவ்வளோ பணம் நமக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்களா நோவாமல் அப்படின்னு சொல்லி அந்த பணம் இழக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் கம்பெனி கூட இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணாது.
அதில் வந்து பயன்பற்ற பல நண்பர்கள் வந்து பல பேர்த்து மூளைச்சலவை செஞ்சது இல்லாமல் அன்னைக்கு அந்த கம்பெனி வந்து நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க போராடிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. ஆனால் உண்மையை சொல்ல போனால் அந்த நிறுவனம் நமக்கு எப்படி செயல்படுது, நம்மகிட்ட வந்து பணம் வாங்கி அதில் பாதி பணத்துக்கான அமௌண்ட்டை நமக்கு கொடுத்துட்டுருக்குறாங்க. அதன் பிறகு நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்லை காமிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக பேர்த்தை ஜாயின் பண்ணும்பொழுது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் போட்ட பணத்தை எடுக்கிறதே ஒரு போராட்டமாக தான் இருக்கும். அதுக்கு 8 மாதம் 1 வருடம் அப்படி ஆயிரும். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட்டி இல்லாமல் கொடுக்குற மாரி கூட, ஒரு வேளை உங்களுக்கு முழு பணத்தை கொடுத்துட்டா கூட அந்த நிறுவனம் இன்றைக்கி ஒரு சில ப்ராடக்ட் வாங்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய காஸ்ட்டை தான் வந்து எங்கள் பிஸ்னஸ் மாடலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்படி தான் வந்து இதை கருதணும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். ப்ளஸ் இப்போ வந்து இது வந்து ஒரு காவல்துறையோடைய புலன் விசாரணைக்கு சைபர் கிரைமுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா செய்தியாளர்கள் வந்து அந்தளவுக்கு புஷ் பண்ணுறாங்க காவல்துறையும். இது அப்படியே ஆற போட்டுக்கிட்டு இதை அப்படியே கைவிட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா சோசியல் மீடியாவில் 99% வந்து இந்த கம்பெனிக்கு எதிர்ப்பாக தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, செயல்பட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து இது வந்து சோசியல் மீடியாவோ அல்லது பொதுமக்களுடைய கவனத்துக்கோ வந்து எப்பயுமே வந்து கொண்டுட்டு போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு உண்மையை சொல்லப்போனால் வியூஸ் வந்து அள்ளி தடுத்துட்டு இருக்குது நமக்கே கூட. ஓகேங்களா? எவ்வளோ பேர் திட்டினாலும் அது வந்து கமெண்ட் பண்ண கூகுள் என்ன பண்ணுதுன்னா, ஓகே இதை பற்றி விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அதிகப்படியே ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்குது. அதனால் கம்பெனி தரப்புக்கும் அதேமாரி எம்டி அதான் சொல்கிறாரு, நமக்கு ப்ரொமோட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் ப்ரொமோட்டே ஆகனாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் ஆகும். ப்ளஸ் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நானுமே கூட பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகேங்களா? ஆனால் நான் எப்பயே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வந்து அதை எடுத்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாம். எதையும் வந்து எந்த ஒரு பிளான்லையும் ஜாயின் பண்ணாமல் நமக்கு எப்படி இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதனுடைய அப்டேட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பார்த்தாவே உங்களுக்கு புரியும் கம்பெனி எப்படி நமக்குலாம் வந்து இலவசமாக காசு கொடுக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது MyV3 அதாவது MyV3 அப்ளிகேஷன்ஸோடைய அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.